ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் யானையின் இதயம் என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு ஊரில் திருவிழா நடக்க இருந்தது. அதற்காக கொடிமரம் நடும் வேலை வந்தது. கொடிமரத்தை நடுவதற்கு திருவிழா நடத்துபவர்கள் ஆழ குழி தோண்டி கொடிமரத்தின் நுனியில கொடியை கட்டினாங்க. கோயில் யானைப்பாகனை கூப்பிட்டு யானைய கொடிமரத்தை எடுத்து அந்த குழிக்குள்ள வச்சு நட சொன்னாங்க. யானை பாகனும் யானைக்கு உத்தரவிட்டான். யானை அதை செய்ய மறுத்தது. யானை பாகனுக்கு ரொம்ப கோபம் வந்து அங்குசத்தால ரத்தம் வர அளவுக்கு குத்துனான். வலி தாங்க முடியாம யானை அவனை கீழே தள்ளிட்டு சுத்தி இருந்தவங்களையும் தும்பிக்கையால விரட்டி அடிச்சது. யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சுன்னு ஊரே அலோகலப்பட்டது. பிறகு அந்த யானை தும்பிக்கைய குழியில விட்டு அதுல இருந்த ஒரு சின்ன பூனைக்குட்டிய வெளியே எடுத்து விட்டு பிறகு கொடிமரத்தை எடுத்து நட்டது. அந்த கொடிமரத்தை நடுறதுக்கு வெட்டப்பட்ட குழியில தவறி ஒரு பூனைக்குட்டி விழுந்துடுச்சு. கொடிமரத்தை அதுல சொருகுனா பூனை செத்துடுன்னு யானைக்கு தோணிடுச்சு. அதை சொல்ல வாயில்லாததால மரத்தை குழியில வைக்க யானை மறுத்தது. அதை புரிஞ்சு கொள்ளாத மனுஷன் அங்குசத்தால அதை குத்தி காயப்படுத்தினான். அதற்கு பிறகு இது தெய்வாம்சம் பொருந்திய யானைன்னு அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.